திருபுவனம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மற்றும் அவருடைய தாயாரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினாங்க. இந்த வழக்கு தொடர்பா சிபிஐ போலீசார் கடந்த 10 நாட்களாக தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. சம்பவத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்த நகை திருட்டு புகார் தொடர்பா பேராசிரியை நிகிதா மற்றும் அவரது தாயார் சிவகாமி ஆகியோர் மருத்துவமனையில் உள்ள சிபிஐ அலுவலகத்துல விசாரணைக்காக ஆஜரானாங்க. அவங்க 2 பேருக்கிட்டையுமே சிபிஐ துணை கண்காணிப்பாளர் மோஹித்குமார் தலைமையில அதிகாரிகள் 3.5 மணி நேரம் துருவி விசாரணை நடத்தினாங்க. நிகிதாவும் அவரது தாயாரும் கடந்த மாதம் 27ஆம் தேதி மதுரையிலிருந்து மடப்புரம் கோவிலுக்கு எப்போது போனாங்க, மதுரையில உள்ள ஸ்கேன் மையத்துக்கு போனாங்களா, அவங்க அணிந்திருந்த நகைகளை எப்போ கலட்டி கார்ல வச்சாங்க, என்னென்ன நகைகள் அங்க வைக்கப்பட்டது, கோவில்ல அஜித்குமாரை எப்போ பாத்தீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அவங்க கிட்ட கேட்கப்பட்டது. ஆனா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிகிதாவும் அவங்க அம்மாவும் தெரிவித்த பதில்கள் குறித்து எந்த விவரங்களும் வெளியிடப்படல. தமிழகத்தை அதிர செய்த இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கு.